நம்மளுடைய ஆராதனை என்பது வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த வேதம் தேவனை நமக்கு எப்படி காண்பிக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆனா இன்றைக்கு பலவிதமான வித்தியாசமான ஆராதனைகளை நாம் பின்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. அவைகள் எல்லாம் வீணான ஆராதனையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நாம் ஆராதனையில அதிகமா எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உடல் மொழியை முக்கியத்துவப்படுத்தலாம். ஆராதனை என்று சொன்னால் அதற்கென்று ஒரு உடல் மொழி நாம் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஆராதனை என்று சொன்னால் நாம் பயன்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் எந்த அளவுக்கு நல்ல நேர்த்தியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், அந்த அடிப்படையிலே நாம் தேவனை ஆராதிக்க நாம முயற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு சத்தம் இரைச்சலாக இருந்தால் அது நிறைவான ஆராதனை என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுதல், ரொம்ப கண்ணீர் விடுதல். சிலர் இயற்கையாகவே அவங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நார்மலா அவங்களுக்கு அழுகை வராது. ஆனால் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சில சூழ்நிலையில ஏன்னே தெரியாது அழுகை வர ஆரம்பித்து விடும். ஆனால் இதை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா சர்வசாதாரணமா போய் பேசுவாங்க, வீட்டுல சண்டை போடுவார்கள், எல்லாமே நடக்கும். ஆனால் கர்த்தர் எனக்காக மரித்தார் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இதை கேட்டுட்டாலோ அல்லது இயேசு மரித்தது போன்ற சில திரைப்படங்களை பார்த்து விட்டாலோ கண்ணீர் தாரதாரதையா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைமையிலே நாம் தேவனை ஆராதிக்க வாய்ப்பு இருக்கிறது. சிலர் சாட்சி சொல்லும் போது அவர்களால் முழுமையா முடிக்க முடியாது, அவங்களுக்கு அழுகை வந்துவிடும். ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு இருதயம் உடையவர்களா இருப்பாங்க. நம்ம தவறு சொல்லல. ஆனால் என்ன நாம நினைத்து கொள்ளலாம்னா, இது எல்லாமே நாம ஏதோ பரிசுத்தமா இருக்கிறோம், நான் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறேன், நான் சரியான பாதையில் இருக்கிறேன், சரியாய் நான் ஆராதிக்கிறேன் என்று நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது ஆராதனை அல்ல. ஏன் வேதமும் கூட நம்மளுடைய ஆராதனையை இப்படி எல்லாம் தவறாக நாம் ஆராதிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பேசுகிறது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, மாயமான தாழ்மை. அது ஏன் தாழ்மை என்ற வார்த்தை மாயமான தாழ்மை என்று இருக்கிறது? உண்மையாய் தாழ்மை அப்படிங்கிறது என்னை விட மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவரை பார்க்கும் பொழுது தானாக எனக்குள் வரக்கூடியதான பயபக்தியின் வெளிப்பாடு தாழ்மை. என்னை விட உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். இரண்டாவது, தாழ்மை எப்படி வரும் என்று சொன்னால், என்னை பற்றிய அபிப்பிராயம் உயர்வாக இல்லாமல், பெருமையாக இல்லாமல், அங்கு நான் எளிமையான எண்ணம் உடையவனாய் இருக்கும் பொழுது வெளிப்படக்கூடியதான தாழ்மை. என்னை பற்றினதான உயரமான எண்ணங்கள், மேன்மையான எண்ணங்கள் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே என்னுடைய இருதயம் அங்கு தாழ்மையா இருக்காது. ஆனால் சில வேளைகளிலே நான் வணக்கம் வைக்க முடியும், சேர்ல இருந்து எழுந்து கை கொடுக்க முடியும், மற்றவர்களை பாராட்ட முடியும். ஆனால் என் இருதயம் எப்பொழுதுமே என்னை பற்றி எளிமை எண்ணம் இல்லாமல் உயர்வான எண்ணத்தோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மாயமான ஒரு தாழ்மை, உண்மையான தாழ்மை அல்ல. இரண்டாவது, தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு மாயமான தாழ்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த தாழ்மை எப்பொழுதுமே நான் முழங்காலிலே நிற்பேன், தவறில்லை. ஆனால் பாவம் செய்யும் பொழுது அது சில சமயத்தில் எளிதாக விழுந்து விடுகிறேன். உலக மக்கள் பாருங்க, நம்மை விட அவர்கள் தாழ்மையை காண்பிப்பார்கள். நீங்களும் நானும் முழங்கால் என்று மட்டும்தான் பேசுவோம், அவர்கள் தங்கள் கோவிலை சுற்றி உருண்டே வருவாங்க. அதற்காக அவமானப்பட மாட்டாங்க. அதனால அங்க பிரதர்சனம் அதை செய்து கொண்டிருப்பாங்க, அப்படியே உருண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உக்கி போடுவாங்க. எந்த அளவுக்கு தங்களுடைய உடல் ரீதியாக அவங்க தாழ்மையை காண்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காண்பிப்பார்கள். ஆனால் நம்மை படைத்த இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படி தாழ்மையை கற்றுத்தரவில்லை. வெறுமனே நாம் முழங்கால் போட்டு கொண்டிருக்கிறதுனால நாம ரொம்ப தாழ்மையுள்ளவர்கள், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் அப்படின்னு நாம வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. பாருங்க, மாயமான தாழ்மை. அடுத்து பாருங்க 20வது வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல, உலக வழக்கத்தின்படி பிழைத்து கொண்டு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உலக வழக்கம் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது, என் பாரம்பரியம் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது, அதைத்தான் உலக வழக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. பாரம்பரியம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எப்பொழுதுமே பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறோம். மனுஷன் எதை வேண்டும்
வேண்டுமானாலும் விட்டு தருவான், தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு தர மாட்டான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களிடத்துல தேவன் முதலாவது எதிர்பார்ப்பதே நீங்கள் இத்தனை நாட்களாக உங்கள் மனதிலே ஊறி போய் கிடந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருதல். உலக வழக்கம் என்பது பாரம்பரியம். அது எப்பொழுதுமே வழக்கமாய் செய்யப்படும். எல்லா வழக்கத்தையும் நாம் தவறு என்று சொல்லல, எல்லா பாரம்பரியத்தையும் தவறு என்று சொல்லல. ஆனால் பாரம்பரியங்களிலே கிட்டத்தட்ட 70% ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்ற எந்த அர்த்தமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே சில பாரம்பரியங்கள் நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்திற்கு நேர ஆப்போசிட்டா இருக்கு. இவைகளை எல்லாம் நாம் பாரம்பரியமாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே அவர் உணவை பற்றி பேசுகிறார். அன்றைக்கு உணவு கட்டுப்பாடு அல்லது வழிபாடில் சில பாரம்பரியங்களை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு உணவு மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஒரு பாரம்பரியத்தை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் வீட்டை கட்டணும், எந்த பக்கம் வாசலை வைக்கணும், எந்த பக்கம் பாத்ரூம் வைக்கணும், எந்த பக்கம் கிச்சன் இருக்கணும், எல்லாவற்றிலும் பாரம்பரியத்தை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். வாஸ்து பார்க்கிறதுல இருந்து எல்லாவற்றிலும் பாரம்பரியம். அதை மாற்றி செய்யும் பொழுது எனக்குள் ஒரு பயம் வருகிறது. அந்த பயம்தான் நான் இன்னும் விடுதலையாகாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடாக இருக்கிறது. இது அமெரிக்க தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த பயம் இல்லை, ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பயம் இல்லை. இங்க நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வுலக வழிபாடுகளின் படி பிழைத்து கொண்டே ஆராதிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதல்ல ஆராதனை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் பொழுது அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவர்களுக்கென்று பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய உடையில் ஒரு பாரம்பரியம் இருந்தது, அவங்களால் அதை மாத்த முடியல. ஆண்டவர் சொல்லுகிற, உங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை நீங்கள் பெரிதாக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஏன்னு கேட்காம கேள்வி கேட்கிறார். எல்லாவற்றிலும் அவர்களுடைய பாரம்பரியத்தை எல்லா இடத்திலையும் டச் பண்ணார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வித்தியாசமானவர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள். தயவு செய்து கர்த்தருக்காக நீங்க ஆராதிக்கணும், நிக்கணும்னு சொன்னா இந்த உலக பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா நீங்க தைரியமா அந்த பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாகி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும்.